Hi guys and welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போற வீடியோ ஒரு இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக். தீபிகா படுகோனே அவங்க மேக்கப்பை வந்து நான் உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி காட்ட போறேன். சோ என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதை நீங்க அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் இதில் ஃபஸ்ட் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா டோனர். நான் இதில் யூஸ் பண்ணுறது இமாலயா டோனர். இது காட்டன் பேடில் வச்சு நான் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். டோனர் வச்சு ஃபேஸ் க்ளீன் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் மேக்கப் போட்டிங்கன்னா மேக்கப் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டோனர் வச்சு நான் ஃபேஸ் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ டிஷ்யூ பேப்பர் வச்சு என் ஃபேஸை ஜஸ்ட் டச் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நிவ்யாவிலேருந்து. மாய்ஸ்சரைசர் நம்ம ஏன் அப்ளை பண்ணுறோம்னா நம்ம வந்து மேட் லுக் மேக்கப்லாம் போடும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் பண்ணிங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து நல்லாயிருக்கும், ஒரு க்ளோவாகவும் இருக்கும் மேக்கப். நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கன்சீலர். நான் இதில் யூஸ் பண்ணுறது மெப்ளின் ஃபிட்மி கன்சீலர். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா சாண்ட். நான் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் தேவைப்படுச்சுன்னா போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நான் இதை எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ கன்சீலர் வந்து என்னோடய ஃபேஸில் எங்கே பிக்மெண்டேஷன் டார்க்னஸ் இந்த மாதிரி ஏரியா கிட்டலாம் அப்ளை பண்ணி ப்ளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு லைட்டாக டார்க் சர்க்கிள் இருக்கும். ஸோ அந்த பிளேஸில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். பிளெண்டர் வச்சு நான் இதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு நான் கன்சீலர் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். நான் இதில் யூஸ் பண்ணுறது மெப்ளின் ஃபிட்மி ஃபவுண்டேஷன், ஷேட் நம்பர் 128 வார்ம் நியூட். ஃபவுண்டேஷனை நம்ம இந்த மாதிரி டாட்டாக வச்சு தான் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப நாள் இருக்கும். அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் இப்போ பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் நான் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிவிட்டேன். மெப்ளின் ஃபவுண்டேஷன் எப்போவுமே நம்ம ஃபேஸ்க்கு ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இப்போ கொடுத்துருக்கு. எங்கேயும் பேச்சஸாக இல்லாத மாதிரி நம்மளுக்கு கவரேஜ் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர். நான் இதில் யூஸ் பண்ண போகிறது கலர் பாக்ஸ் காம்பேக்ட் பவுடர். இதை வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ. அவங்களோட ஐப்ரோ கொஞ்சம் ப்ராடாகவே இருக்கும். ஸோ நான் அதே மாதிரியே க்ரியேட் பண்ண போகிறேன்.
பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐப்ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் 2 ஐப்ரோவுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஐ லுக் போகலாம். அவங்களோட ஐ லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் அவங்க பார்த்தீங்கன்னா ஐக்கு மேலே வந்து ஐலைனர் இல்லை காஜல் அந்த மாதிரி எதுவுமே அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஐக்குள்ளே வந்து நம்ம இதை அப்ளை பண்ணலாம். அப்போ தான் நம்ம ஐ வந்து கொஞ்சம் போல்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி மேலே இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் போல்டாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஐலையுமே அப்ளை பண்ணிவிட்டேன். மேலே மட்டும்தான் காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் வந்து வெளியே காஜல் அப்ளை பண்ணாத மாதிரியும் தெரியும். நீங்கள் வந்து ரொம்ப மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறோம். ஐஷேடோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் செட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கலர் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து மேலே அப்ளை பண்ணி நான் ஜஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா அவங்க ஐக்கு கீழே வந்து லைட்டாக ஸ்மோக்கி எஃபெக்ட் இருக்கும். ஸோ நான் இந்த கலர் எடுத்து என்னோடய ஐக்கு கீழே மட்டும் நான் லைட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறது மஸ்காரா. அவங்க பார்த்தீங்கன்னா ஐ லேஷஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. வெறும் அவங்களோட ஒரிஜினல் லேஷ் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி வச்சு லைட்டாக ரோல் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட ஐ லேஷஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் லுக் முடிஞ்சது. இப்போ வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறோம். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் இதில் யூஸ் பண்ண போகிறது சாம்போ ஜெனிவா லிப்ஸ்டிக். இது வந்து ஒரு நியூட் கலர். அவங்க யூஸ் பண்ண ஷேட்க்கு இது ரிலேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதில் யூஸ் பண்ண போகிறது இந்த கலர் ஷேட். இதோட ஷேட் நம்பர் 934. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப் லைனர் அப்ளை பண்ண போகிறேன். இது ஒரு நியூ கலர் ஷேட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிறது ஹைலைட்டர். நான் இதில் யூஸ் பண்ண போகிறது வெட் அண்ட் வைன் ஹைலைட்டர். ஆக்சுவலி இது ப்ரஷ் தான், பட் ஹைலைட்டர் மாதிரி இருக்கும். நான் இதை ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்க போகிறேன். அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே க்ளோவாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நம்மளும் அந்த க்ளோவை கொண்டு வரலாம். நம்ம நோஸ்க்கு மேலேயும் போட்டுக்கணும். நோஸ் ஹைலைட்டாக தெரியும். நெக்ஸ்ட் அவங்க இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இங்கே நம்ம ஹைலைட் பண்ணுறதுனால நம்ம ஐப்ரோ வந்து நல்ல ஒரு ஹைலைட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேயும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த மேக்கப் லுக் முடிஞ்சது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை ட்ரை பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேக்கப் லுக்கு எல்லாருமே கூட பண்ணலாம். மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது அவ்வளோ ஒரு போல்டான லுக் அந்த மாதிரிலாம் இல்லை, சிம்பிள் மேக்கப் லுக் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.